மார்ச் 11, 2026 அன்னைக்கு தாக்கா மிர்பூர்ல இருக்கிற ஷேர் பங்களா தேசிய கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நடந்த ஒருநாள் போட்டி தொடரோட முதல் மேட்ச்ல பங்களாதேஷ் பாகிஸ்தானை 8 விக்கெட் வித்தியாசத்துல அசத்தலா ஜெயிச்சிருக்காங்க. வெறும் 115 ரன்கிற ஒரு சின்ன டார்கெட்டை சேஸ் பண்ண பங்களாதேஷ் வெறும் 15.1 ஓவர்லயே ரொம்ப ஈஸியா ஜெயிச்சுட்டாங்க. இது ரெண்டு அணிகளுக்கும் இடையில இருந்த பெரிய வித்தியாசத்தை நல்லா வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. 209 பந்துகள் மீதம் இருக்கும் போதே கிடைச்ச இந்த வெற்றி தொடர்ல பங்களாதேஷ்க்கு ஒரு முக்கியமான 1 முதல் 0 வரை லீட கொடுத்திருக்கு. இது அவங்களோட ஐசிசி ஒருநாள் தரவரிசைக்கு ரொம்ப முக்கியம். இளம் வேகப்பந்து வீச்சாளர் நஹித் ராணா பங்களாதேஷ் அணிக்கு ஸ்டார் பெர்ஃபார்மரா ஜொலிச்சார். தன்னோட கரியர் பெஸ்டான 5 விக்கெட்டுகளை எடுத்து பாகிஸ்தான் பேட்டிங் ஆர்டரை சின்னாபின்னமாக்கிட்டார். டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் செய்ய முடிவு பண்ண பாகிஸ்தான் அணி 30.4 ஓவர்லயே 114 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி சுருண்டுட்டாங்க. நிறைய புது முகங்களோட கேப்டன் ஷாஹீன் அப்ரிடி தலைமையில புதுசா களமிறங்குன பாகிஸ்தான் அணியால பெரிய பார்ட்னர்ஷிப்களை அமைக்க முடியல. பங்களாதேஷ் அணியோட இந்த வேகமான ரன் சேசிங்க்கு ஓபனிங் பேட்ஸ்மேன் தன்ஜித் ஹசன் தமீம் ரொம்பவே உறுதுணையா இருந்தார். வெறும் 42 பந்துல 67 ரன் அடிச்சு கடைசி வரை அவுட் ஆகாம நின்னு ஆக்ரோஷமாவும் நம்பிக்கையோடையும் பேட் பண்ணி அசத்திட்டார். 2027 ஐசிசி ஆண்கள் கிரிக்கெட் உலக கோப்பைக்கு நேரடியா தகுதி பெற முக்கியமான தரவரிசை புள்ளிகளை சேகரிக்க வேண்டிய கட்டாயத்துல பங்களாதேஷ் இருக்கிறதால இந்த தொடர் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நேரடி தகுதிக்கு அவங்க இப்போ கஷ்டமான 10வது இடத்துல தான் இருக்காங்க. அடுத்த 2 ஒருநாள் போட்டிகள் மார்ச் 13 மற்றும் 15 அன்னைக்கு நடக்க இருக்கு. ரெண்டுமே அதே ஸ்டேடியத்துல தான் நடக்குது. பாகிஸ்தான் இன்னிங்ஸ் அறிமுக வீரர்கள் சாஹிப் சாதா ஃபர்ஹான் மாஸ் சதாக்கத் கூட்டணி கொஞ்சம் நிதானமாத்தான் ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து 41 ரன் சேர்த்தாங்க. ஃபர்ஹான் 27, சதாக்கத் 18 ரன் எடுத்தாங்க. ஆனா இந்த நிதானமான தொடக்கம் நஹீத் ராணா பவுலிங் போட வந்ததும் சீக்கிரமே கலைஞ்சு போச்சு. ராணா சாஹிப் சாதா ஃபர்ஹானை அவுட்டாக்கி அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சாரு. அதுக்கப்புறம் டீம்ல அடுத்த விக்கெட்டும் உடனே விழுந்துருச்சு. ஷமியல் ஹுசைன் வெறும் 4 ரன்ல அவுட்டாக விக்கெட் சரிவு இன்னும் வேகமாச்சு. அவரை தொடர்ந்து மாஸ் சதாக்கத்தும் அவுட் ஆக ராணாவோட வேகம் பவுன்ஸ்ல இவங்க 2 பேரும் விக்கெட்டை பறிகொடுத்தாங்க. முகமது ரிஸ்வான் 10 ரன் சேர்த்தாரு. ஆனா அவரும் ராணா பவுலிங்ல அவுட் ஆக அந்த இளம் பவுலர் ராணா 4 விக்கெட்டை வீழ்த்தினாரு. சல்மான் ஆகா 5 ரன் சேர்த்த நிலையில் அவுட் ஆக அது ராணாவோட 5வது விக்கெட்டா அமைஞ்சுது. பாகிஸ்தானோட மிடில் ஆர்டரும் லோயர் ஆர்டரும் பெருசா போராடல. கேப்டன் மெஹிடி ஹசன் மிராஸ் கூட முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்து தன்னோட 10 ஓவர்ல 29 ரன் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினாரு. பாகிஸ்தான் தரப்புல ஃபஹீம் அஷ்ரஃப் தான் ஓரளவுக்கு நின்னு ஆடினாரு. 47 பந்துல 37 ரன் எடுத்து டாப் ஸ்கோர் பண்ணாரு. அவர் எடுத்த இந்த ரன்கள் தான் பாகிஸ்தான் 100 ரன்னை கடக்க உதவியது. கடைசில பாகிஸ்தான் அணி 30.4 ஓவர்ல 114 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆச்சு. இந்த சீரிஸ்கான பாகிஸ்தான் டீம்ல 6 புது வீரர்கள், முதல் ஒருநாள் போட்டியில 4 அறிமுக வீரர்கள் இருந்தாங்க. இது புது திறமைகளை கொண்டு வர்றதுக்கான ஒரு திட்டமான மாற்றம்னு சொல்லலாம். முக்கியமா முன்னாள் கேப்டன் பாபர் அசாம் ஓய்வெடுத்திருக்காரு. இது இந்த தொடருக்கான டீமோட ஒரு பரிசோதனை முயற்சியை காட்டுது. இந்த போட்டியில பங்களாதேஷ் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது அதிரடி பந்துவீச்சாளர் நாஹித் ராணா தலைமையிலான அவங்களோட பந்துவீச்சுதான். 2002 அக்டோபர் 2ல பிறந்த இந்த வலதுகை வேகப்பந்து வீச்சாளர் மிரட்டலான வேகத்தோடவும் துல்லியமாவும் பந்து வீசி அசத்திட்டாரு. 7 ஓவர்கள்ல வெறும் 24 ரன்கள் மட்டும் கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி அவரோட கிரிக்கெட் வாழ்க்கையிலேயே சிறந்த பந்துவீச்சை பதிவு பண்ணினாரு. அவர் வீசின கூடுதல் பவுன்ஸும் வேகமும் பாகிஸ்தானோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களால சமாளிக்கவே முடியல. 41 ரன்கள் எடுத்திருந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை முறிச்சு சாகிப் சாதா ஃபர்ஹான் மாஸ் சதாக்கத்னு அடுத்தடுத்து விக்கெட்டுகளை எடுத்தாரு. இதுதான் பாகிஸ்தானோட விக்கெட் சரிவுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிச்சு. அதோட விடாம ஷாமில் ஹுசைன் முகமது ரிஸ்வான் விக்கெட்டுகளையும் அவுட் ஆக்கி 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அவரோட 5வது விக்கெட் சல்மான் ஆகா. இது திணறிக்கிட்டிருந்த பாகிஸ்தான் பேட்டிங் வரிசை மேல ராணாவோட ஆதிக்கத்தை இன்னும் உறுதிப்படுத்துச்சு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பங்களாதேஷ் வேகப்பந்து வீச்சாளர்கள்லேயே 152 கிலோமீட்டர் வேகத்துல பந்து வீச்சி அதிவேக பந்துவீச்சுக்கான சாதனையை நாஹித் ராணா வசம் வச்சிருக்காரு. இது அவரோட திறமைக்கு ஒரு பெரிய அடையாளம். ராணாவோட இந்த அசத்தலான பந்துவீச்சுக்கு பக்கபலமா பங்களாதேஷோட ஒருநாள் போட்டி கேப்டன் மெஹிதி ஹசன் மிராஸ் ரொம்ப கட்டுக்கோப்பா பந்துவீச்சி 10 ஓவர்ல வெறும் 29 ரன் கொடுத்து 3 முக்கியமான விக்கெட்டுகளை கைப்பற்றினாரு. தஸ்கின் அகமத் முஸ்தபிசூர் ரஹ்மான் 2 பேரும் ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்து எதிரணிக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸ் கூட கொடுக்கல.
இப்படி பங்களாதேஷ் பந்துவீச்சாளர்கள் எல்லாரோட ஒருங்கிணைந்த முயற்சியால பாகிஸ்தான் பேட்டிங் வரிசையை ஈஸியா காலி பண்ணி தங்களோட பேட்ஸ்மேன்கள் ஈஸியா ஜெயிக்கக்கூடிய ஒரு இலக்கை நிர்ணயம் செஞ்சாங்க. 115 ரன் சேசிங்ல இறங்குன பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்கள் ரொம்ப நம்பிக்கையோடவும் வேகமாவும் ஆடுனாங்க. இந்த சேசிங்க்கு முக்கிய காரணம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தஞ்சித் ஹசன் தமிம்தான். இடதுகை பேட்ஸ்மேனான இவர் 2000 டிசம்பர் 1ல பிறந்தவரு. வெறும் 42 பால்ல அவுட் ஆகாம 67 ரன் அடிச்சு மிரட்டிட்டாரு. அவரோட ஆட்டம் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்துச்சு. 7 பவுண்டரி 5 சிக்ஸர் அடிச்சு பாகிஸ்தான் கம்மியான ஸ்கோரை காப்பாத்தணும்னு இருந்த நம்பிக்கைய காலி பண்ணிட்டாரு. தமிம் கலக்கினதுனால பங்களாதேஷ் நல்ல ரன் ரேட்ட மெயின்டெயின் பண்ணினாங்க. எந்த பிரஷரும் இல்லாம ஆடினாங்க. அவருக்கு நல்ல சப்போர்ட்டா இன்னொரு இடதுகை பேட்ஸ்மேனான நஜ்முல் ஹுசைன் ஷாண்டோ நின்னாரு. டெஸ்ட், OD, T20ன்னு எல்லா ஃபார்மேட்லயும் பங்களாதேஷ்க்கு கேப்டனா இருந்த ஷாண்டோ 33 பால்ல 5 பவுண்டரிகளோட 27 ரன் எடுத்தாரு. ஆரம்பத்துல வலதுகை பேட்ஸ்மேன் சைஃப் ஹசன் 3வது ஓவர்லயே பாகிஸ்தான் கேப்டன் ஷாஹீன் அஃப்ரிடியால வெறும் 4 ரன்ல அவுட் ஆகிட்டாரு. ஆனா இந்த சின்ன பின்னடைவு பங்களாதேஷோட வேகத்தை ஒன்னும் பண்ணல. பாகிஸ்தான் ஒருநாள் டீமோட கேப்டன் இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான ஷாஹீன் அஃப்ரிடி அவரோட 5 ஓவர்ல 35 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. அப்புறமா முகமது வாசிம் நஜ்முல் ஹுசைன் ஷாண்டோவை 27 ரன்ல அவுட் ஆக்கினாரு. ஆனா தமிம் ஷாண்டோவோட அந்த பெரிய பார்ட்னர்ஷிப் பங்களாதேஷ்க்கு வெற்றியை ஈஸியாக்கிடுச்சு. அதனாலதான் வெறும் 15.1 ஓவர்லயே 2 விக்கெட் இழப்புல ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. லிட்டன் தாஸ் 3 ரன்னோட அவுட் ஆகாம களத்துல இருந்தாரு. முதல் ஒருநாள் போட்டியில கிடைச்ச இந்த பெரிய 8 விக்கெட் வெற்றி பங்களாதேஷுக்கு 3 போட்டி கொண்ட தொடர்ல ரொம்ப முக்கியமான 1 முதல் 0 வரை லீடை கொடுத்திருக்கு. இது அவங்களோட மன உறுதியை ரொம்பவே அதிகப்படுத்தியிருக்கு. அப்புறம் 2027 ICC ஆண்கள் கிரிக்கெட் உலக கோப்பைக்கு நேரடியா தகுதி பெறுறதுக்கான அவங்களோட முயற்சிக்கும் பெரிய ஊக்கமா இருக்கு. இப்போதைக்கு ICC ஒருநாள் தரவரிசையில 10வது இடத்துல இருக்க பங்களாதேஷ் மெஹிதி ஹசன் மிராஸ் தலைமையில தரவரிசை புள்ளிகளைச் சேர்க்க வேண்டிய அவசியம் பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா நேரடி தகுதிக்கு கடைசி தேதி 2027 மார்ச் 31ன்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஒருநாள் போட்டிகள்ல 4வது இடத்துல இருக்க பாகிஸ்தான் இந்த தொடர்ல புதுசா ஒரு அணியோட களமிறங்கியிருக்காங்க. பாபர் அசாம் மாதிரி முக்கியமான வீரர்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டு ஷாஹீன் அப்ரிடி தலைமையில பல புதுமுக வீரர்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டம் புதுசா வர்ற திறமைகளை சோதனை செய்யறதுக்காகத்தான். ஆனா இந்த பெரிய தோல்வி பங்களாதேஷ் நிலைமைகளுக்கு அவங்க எப்படி சரிசமமா போகணுங்கிற சவாலை ரொம்ப தெளிவா காட்டுது. பங்களாதேஷ் அணியோட நஹித் ராணா கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் தஞ்சித் ஹசன் தமிமோட அதிரடி பேட்டிங் இந்த தொடருக்கு ஒரு பெரிய தரத்தை நிர்ணயிச்சிருக்கு. பாகிஸ்தான் தரப்புல ஃபஹீம் அஷ்ரஃப், கேப்டன் ஷாஹீன் அப்ரிடி மாதிரி வீரர்கள்தான் அடுத்த போட்டிகள்ல ஒரு திருப்புமுனையை கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த 2 ஒருநாள் போட்டிகள் மார்ச் 13 மற்றும் 15ஆம் தேதிகள்ல நடக்க இருக்கு. ரெண்டுமே மிர்பூர், டாக்கால இருக்கிற ஷேர்-இ பங்களா தேசிய கிரிக்கெட் மைதானத்துல தான் நடக்கும். இந்த போட்டிகள் பாகிஸ்தான் அணிக்கு மறுபடியும் ஃபார்முக்கு வர்றதுக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயம் பங்களாதேஷ் தொடரை கைப்பற்றி உலகக்கோப்பை தகுதி வாய்ப்புகளை இன்னும் வலுப்படுத்தவும் இது ரொம்ப அவசியம்.